ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட்டிமாஸ் கார்னர். எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog சென்னையில் என்னோடய சிஸ்டர் செகண்ட் சிஸ்டரோட வீட்டில் குழு வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க. இது அதுக்கு முன்னாடி அவங்க மயிலாப்பூர்லாம் போயிட்டு குழுலாம் கொஞ்சம் பொம்மையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க குழுவுக்கு. ஸோ அந்த வீடியோ அது. ஸோ என்னோடய 2 சிஸ்டரும் சேர்ந்து என் ஃபஸ்ட் சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் பேர் பிரியா. அவள் வந்து என்னோடய செகண்ட் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா கொலு வைக்கிறதுக்கு. இது என்னோடய செகண்ட் சிஸ்டரோட இன்லாஸ். அவங்க இப்போ வீட்டில் வந்து எவ்ரி இயர் வைக்கிற அந்த பழக்கம் உண்டு. ஸோ அதை இவள் எடுத்து நானும் பண்ணணும், தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கா. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக ரொம்ப லாங் வீடியோ கிடையாது, ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். பட்டு மெட்ராஸ்லலாம் ஐ திங்க் நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறையா டியூஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அது ஒரு ஒரு ஹோல் ஸ்ட்ரீட் இருக்கும் எங்கள் ஊரில். அப்போல்லாம் பிராமின்ஸ் தான் அதிகமாக வைப்பாங்க. பிராமின்ஸ் வீட்டில் இருக்கும் நிறைய பேர். ஒரு சில பேர் பழக்கம் இருக்கிறவங்க வச்சிட்ருப்பாங்க. நாங்கள் டியூஷன் முடிச்சுட்டு எல்லாம் குரூப்பாக போயிட்டு ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு வருவோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து நிறையா விஷயங்கள் இங்கே யூஎஸில் இருக்கிறனால இதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. குழுவெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 20 வருஷம் ஆச்சு நான் குழு பார்த்து. இப்போ என் தங்க வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நானும் அங்கே இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை அங்கே இதிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கோ என்னால் முடியல. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் எல்லாம் செய்கிறாங்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் எடுத்து அது ஒரு வருஷம் எடுத்து பண்ண ஆரம்பித்தா ரெகுலராக பண்ணணும். ஸோ அவள் கரெக்டாக அதெல்லாம் எடுத்து பண்ணுறாங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்னதாக தான் வச்சுருக்கா. ஏன்னா அந்த இடத்துல லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குங்கிறனால சின்ன குழு தான் அவளோடது. ஸோ மேபி ஒவ்வொரு வருஷம் இம்ப்ரூவைஸ் ஆக ஆக கொஞ்சம் பெருசாக வளரும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் நியூ அடிஷன். ஐயப்பன் அந்த நின்றுட்டு இருந்த ஆண்டாள் இவங்கெல்லாம் இந்த வருஷம் நியூ அடிஷன் ஆக்சுவலாக அவளோட குழுவுக்கு. அப்புறம் வந்து பாலாம்பிகையும் கருமாரி அம்மனும் வாங்கினாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயம் இந்த வருஷம் புதுசாக பண்ணி வச்சுருக்கா. அதிகமாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்களே பாருங்கள். யூஸ்வலாக கலசம் வைப்பாங்க அங்கே படியில். பட் இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வருஷம் வந்து கலசம் சாமி ரூமுக்கு முன்னாடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அப்படி தான் வச்சுருக்கா. ஐ திங்க் ஒரே பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ கலசம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் அவங்க எல்லாம் ரெடி பண்ணோன்னா அவங்க மாமனார் வந்து சாமி கும்பிட்டு கலசம் வச்சு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவளோட பூஜை ரூம் அது ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எல்லார் வீட்லேயும் இந்த முருகர் இருப்பார். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சாமி கலசம் வச்சு கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு டே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புனா, நீ போட்டுக்கோ சேனலில் காமி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தடவை கலசம் இங்கே தனியாக மண்டபத்தில் வச்சு இங்கே வச்சுட்டாங்க. டெய்லி உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அங்கே சோஃபாலாம் இருக்கனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யார் யார் வீட்டில் கொலு வைப்பீங்க, உங்களோட கொலு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் மை சேனல். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய்.